இப்போ நமக்கு வந்து என் பின்னாடி ஏதாவது பாட்டு கேக்குதா? எலெக்ஷன் வண்டி ஒண்ணு வந்து பாட்டு போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. போய் தொலைங்க. ரைட். வீக்லியில் ப்ரீவியஸ் வீக் க்ளோஸு. நான் இது வந்து ஒரு 3 பார் ஸ்விங்காக இருந்தால் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். பட் 3 பார் ஸ்விங்கு யூஸ்வலி வந்து செல் கேண்டில் நல்லா இருந்தால் நடுவில் இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து உண்மையிலே அற்புதமானதாக இருக்கும். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இது இன்சைடு க்ளோஸ். இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு ஐடியா அப்படின்னா, ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் வீக் லோ வரைக்கும் போகிறதுக்கான ஒரு ஐடியாலஜியை நம்ம செட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு, இதோட இந்த ரிஜெக்ஷன் பிளாக்கோட ஈக்குலிபிரியமை வந்து நம்ம வந்து மைண்டில் வச்சுக்குவோம். அதுக்கும் கீழே போகிறதுன்றது ஓகே. பட் நம்மளோட ஐடியாலஜின்றது சேம் அதே தான். 4300 995 295 சம்திங். நம்ம வந்து அந்த 4300னே ரவுண்டு ஃபிகர் வச்சுக்குவோம். ஸோ இதுவும் இருக்கிற மாதிரி டார்கெட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட ஐடியா வந்து இதுதான். ஸோ ப்ரீவியஸ் வீக் ஹை ஸ்வீப்பு, இன்சைடு க்ளோஸு. அப்போ ஆப்வியஸாக வந்து ஈவன் தோ ப்ரைஸ் வந்து புல்லிஷாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ட்ரான் லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு தான் கண்டினியூவேஷன் பண்ணணும். ஸோ ஆப்வியஸாக அவன் வந்து இதை தூக்காமல் அவன் வந்து அவன் புல்லிஷே ஆகக்கூடாது. ஸோ அப்படி பார்க்கும்போது வீக்லினா நம்ம வந்து ஒரு 4 ஹவருக்கு வருவோம். 4 ஹவருக்கு வரும்போது ஸோ ஆப்வியஸாக பாருங்கள், ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் அழகாக வந்து உட்காந்துருக்கு. ஸோ இன்கேஸ் அவன் புல்லிஷாக போகிறான்னா கூட நமக்கு என்ன பண்ணணும், அவன் ப்ரைஸு இதை ஸ்வீப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கண்டினியூவேஷன் கொடுத்தான்னா நம்ம வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஒருவேளை அது ஃபெயிலியர் ஆகுதுன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் நம்ம வேணால் செல் சைடு வந்து கண்டினியூவேஷன் பண்ணிக்கலாம். அதில் எந்த தப்பும் இல்லை. ஓகேவா? ஸோ அதனால் எனக்கு இருக்கக்கூடிய ஐடியாலஜி அப்படின்றது இதுதான். ப்ரீவியஸ் வீக்கோட ஹையை ஸ்வீப் பண்ணி இன்சைடில் க்ளோஸு. ஸோ அதே மாதிரி ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் நல்லா இருக்குது. இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. விச் வில் பி அரௌண்ட் 4500 600. ஸோ 4600ன்றது வந்து ஒரு ரவுண்ட் ஃபிகர் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிள் ஏரியா. முடிஞ்ச ஹையர் டைம் ஃப்ரேமில் எல்லாம் ட்ரேட் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து 4 ஹவரில் பார்த்தீங்க அப்படின்னா சிஏஎஸ்டி கொடுக்கணும், எது கொடுக்கணுன்னாலும் ரொம்ப கஷ்டம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஃபைன். இப்போ நம்மளுக்கு ப்ரைஸ் வந்து டெய்லியில் என்ன பண்ணியிருக்கு, ஐஆர்எல் டு இஆர்எல் இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி அங்கேருந்து நேராக போய் எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி எடுத்துட்டான். அதுக்கப்புறம் வந்து பிஃபோர் டூயிங் எ கண்டினியூவேஷன் அவன் ஒரு ஷார்ட் டேர்ம் லோவை எடுத்துட்டு தான் புல்லிஷாக மாறுவான். அது நமக்கு நல்லா தெரியும். ஸோ வி டூ ஹாவ் அ டெய்லி ஆர்டர் பிளாக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் அவன் வந்து உள்ளே வந்துட்டு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ன்றது அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு அன்டிசிஷனல் கேண்டில் தான் நானும் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் வீக்குமே வந்து ஒரு இன்சைடு கேண்டிலாக தான் மாறும். ப்ரீவியஸ் வீக் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து ஒரு இன்சைடு கேண்டிலாக தான் மாறும்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரீவியஸ்லி வீக் லோ வந்து உடனே எடுத்துருவானான்னா டவுட் தான். ஏன்னா 4500ன்றதே வந்து ஒரு பயங்கரமான ஃபிகர் தான். அது வந்து நிறுத்திடும். ஸோ அந்த ரவுண்டு ஃபிகர் வந்து மேலேயே ஏற்றி வைக்க பார்க்கும். ஸோ அதனால் வந்து இப்போ கரண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் என்ன, 4750. ஒரு 600 to 500, ஒரு $200-250 வந்து நம்ம வந்து ஒரு செல் சைடில் வந்து கோல்டை வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு மேலே போகிறத பற்றி டோன்ட் வரி. பட் செல் சைடுன்றது நல்லாவே இருக்கும். ஸோ டெய்லி வழக்கம் போல தான். ஸோ இதில் பாருங்கள் நல்லாவே இருக்குது. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ வந்து 4 ஹவரில் பார்த்தீங்களா ஹை இதுதான், லோ இது தான். அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஹையர் ஹை மேக் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. நமக்கு இந்த கேண்டில் நம்ம என்ன சொல்லுவோம், மிட்டிகேஷன் பிளாக்னு சொல்லுவோம். ஸோ தட் நமக்கு மிட்டிகேஷன் பிளாக்கும் இருக்குது. அந்த மிட்டிகேஷன் பிளாக்கோட 50% அபோவ் அதை எடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் டெய்லி நம்மளுக்கு இங்கேயும் ஒரு லிக்விடிட்டி இருக்குது. இந்த லோ ஆர் இந்த லோ சில்வரோட பார்த்துருவோம். யாராவது வந்து எஸ்எம்டி ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, எஸ்எம்டி ஆக வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் வந்து பாசிபிலிட்டிஸ் அதிகம். அங்கே பாருங்க, அடேங்கப்பா பயங்கரமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சில்வர் வந்து சூப்பராக வைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து இந்த ரிலேட்டிவ் ஈக்குவலைசர் லோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்வீப் பண்ணும்போது இவன் ஒரு வேளை ஸ்வீப் பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம். இல்லையா இந்த மொத்த லோஸையும் எடுத்துட்டு நமக்கு எஸ்எம்டி கொடுத்தான்னா அதுவும் ஃபென்டாஸ்டிக்காக தான் இருக்கும். ஆக மொத்தம் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மிட்டிகேஷன் பிளாக் இதை வந்து ஆங்கர் பண்ணிக்கோங்க. டெய்லியோட மிட்டிகேஷன் பிளாக்கை இதை வந்து ஒரு குவாட்ரண்ட்டாக பிரிச்சுக்கோங்க. 3ஆவோ இல்லை 4ஆவோ கூட 4 குவாட்ரண்ட்டாக கூட பிரிக்கலாம். பிரிச்சுட்டு இதுக்குள்ளே அவன் வந்து 1 ஹவரில் வந்து எப்படி வந்து ப்ளே பண்ணுறான் அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கேற்ற பிடிஏ ரேஸ்லேருந்து நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து எனக்கு வந்து பாசிபிளானது. 4550-60 இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து பாசிபிளான ரிவர்சல் ஏரியா. ஸோ அதனால்
டுவர்ட்ஸ் அதை நோக்கியும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ 4 ஹவரில் ஆல்ரெடி பார்த்த மாதிரி தான். இப்போ நம்மளுக்கு என்னன்னா சிஏஎஸ்டி இல்லை, ப்ரைஸ் வந்து ஒரு லோ வச்சுட்டு மறுபடியும் போயிருக்கு. ஆனால் அதெல்லாம் ஹை மேக் பண்ண முடியல. இப்போ இன்கேஸ் அவன் போய் ப்ரீவியஸ் வீக் ஹையை எடுக்கிறான் அப்படின்னா அது ரொம்பவே சந்தோஷம்தான், தப்பு இல்லை, எடுத்துகிட்டு போகிறான். பட் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நான் வந்து செல் சைடு பார்க்குறதுனால இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு செல்லு, ஓகேவா? ஸோ இது கிடைச்சா லாங் டேர்மில் செல்லில் இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதையே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 15 மினிட்ஸ் ஆல்மோஸ்ட் வீடியோ ஹாவ் அ ரிலேட்டிவ் ஈக்குவலைஸு கீழேயும் ஈக்குவல் லோஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த ஹைஸ் எடுத்ததுக்கப்புறம் கீழே பார்க்குறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், செல் பார்க்குறதா இருந்தால் ஒரு மேலே ஒரு ஸ்வீப்பு, பை பார்க்குறதா இருந்தால் கீழே ஒரு ஸ்வீப் நடந்தால் நம்மளுக்கு வந்து கிளாசிக்காக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு கோல்டை வந்து நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங்க ஸ்வீப்பு, அப்புறம் வந்து செல்லு. ஸோ அது வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ஏன்னா ப்ரைஸ் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ட்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து நல்லா பாருங்கள், கேண்டில் க்ளோஷர் வந்து வாட்ச் பண்ணுங்கள். 4 ஹவரில் வாட்ச் பண்ணுங்கள். நல்லா ப்ரைஸ் மேலே போயிட்டு ஸ்வீப் அடித்து இன்சைடில் க்ளோஸ் வச்சு இங்கே ஏதாவது ஒரு 3 பார் ஸ்விங்கு மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து இந்த கரண்ட் லோஸை கூட நீங்கள் டார்கெட் பண்ணலாம். 4700 700 அந்த ரவுண்டு அந்த ப்ரைஸு, அதை விட்டால் 600 இந்த ப்ரைஸை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டார்கெட். அண்ட் தென் மேலே வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு செல்லுக்கு நடந்தால் கண்டினியூவேஷனில் வந்து ஒரு இது பார்க்கலாம். ஒருவேளை ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அவன் மேலே போகிறதா இருந்தால், ஒருவேளை அவன் வந்து இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி போகிறதா இருந்தால் நமக்கு மேலே எஸ்எம்டி வேணும். அந்த எஸ்எம்டிக்காக இந்த ஹையை வந்து யாரோ ஒருத்தர் தூக்குனா போதும். சில்வர் இஸ் ரீசனபிளாக இருக்கான், பக்கத்துலேயே இருக்கான். ஸோ அவன் அங்கே போயிட்டு தூக்கிட்டு வர்றதுன்றது ரொம்பவே நல்லாயிருக்கும். வி டூ ஹாவ் இது ஃபேர் வேலி கேப் இருக்குது. ஸோ அழகாக வந்துட்டு அங்கே போயிட்டு வர்றதுன்றது நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே நல்லாவே இருக்கும். 4 ஹவரில் நல்ல ஒரு ஃபேர் வேலி கேப். 15 மினிட்ல நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டர் பிளாக் தேவை. திஸ் இஸ் அவர் ஆர்டர் பிளாக். ஸோ சில்வர் வந்து 78.9, அதான் 79ன்றது ஒரு நல்ல ரவுண்ட் ஃபிகர், ரெசிஸ்டண்ட்டாக ஆக்டாக ஆகும் இது ரீட்டைலர்ஸை பொறுத்த வரைக்கும். அப்போ ப்ரைஸ் இதை தூக்கிட்டு செல் ஆகும்போது நம்மளுக்கு இந்த கரண்ட் ஹை வந்து ஸ்வீப் ஆகி செல்லாச்சு. ஒரு 15 மினிட்ல வந்து ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட். 15 மினிட்லலாம் வந்து 15 கூட வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு 5 மினிட்ஸில் ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் லெக்கு பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து அதில் நம்பி எடுக்கலாம். ஸோ அது வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல ஸ்வீப் படித்ததுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் இன் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி வித் எஃபிஜி, அதுலேருந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து கோல்டில் வந்து செல்லில் இருக்கலாம். விச் வில் ஹெல்ப் யூ ஃபார் செல் சைட். ஓகே, கோல்டு யூரோ பார்த்துருவோம். யூரோ வந்து பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. யூரோ வந்து அன்றைக்கி ஹவர்லியில் விட்டது தான் ஒரு பெரிய செல்லை மிஸ் பண்ணியாச்சு. ஓகே, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் தான். டாலர் வீக்கன் ஆகுது அப்படின்றாங்க. ஆல்மோஸ்ட் வந்து என்ன செய்ய போகுதுன்னு தெரில. திறக்கிறதுக்கு யாரும் அலோவ் பண்ணல. பட் இருந்தாலும் நம்ம வந்து நம்ம வேலையை பார்க்கலாம். ஓகே, ஜிபிபியை கையில் வச்சுக்குவோம். ஸோ வீக்லியை பொறுத்த வரைக்கும் வீக்லியில் நம்ம ஸ்ட்ரக்சர் படி ரீட் பண்ணோம்னா வி காட் அவர் சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, வி காட் அவர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேர் வேலி கேப்பு, அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூவேஷனை எதிர்பார்க்கணும் செல் சைடு டுவர்ட்ஸ் செல் சைடு. நம்மளுக்கு வந்து இந்த விக்கு ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. இதுலேருந்து இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் வந்து லோவை எடுக்கலை, அதுவுமே ஒன்று. ரெண்டாவது உங்களுக்கே தெரியும், ப்ரீவியஸாக மேக் பண்ண போன வருஷத்தோட ஹையை ஸ்வீப் பண்ணி இன்சைடு க்ளோஸ் அண்ட் தென் ப்ரைஸு டைரெக்டாக லோவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்மளோட வேலை என்னென்னா யூரோ செல் சைடு வர வாய்ப்பு இருக்கா? ஸோ அதுதான் கேள்வி. போன வாரத்தோட புல்லிஷ்னஸை பார்த்துட்டு யாருக்கு என்ன தோணும், கண்டிப்பாக செல் சைடுன்றதுக்கான வாய்ப்பு யாருக்குமே இருக்காது. பட் பார்க்கலாம். என்ன பண்ணியிருக்காங்க, சிஸ் ஹை, வாவ், ஜிபிபி பாருங்க என்னமா வச்சிருக்காங்க. ஒரே நிமிஷம் ஜிபிபி பார்த்துட்டு அப்புறம் யூரோ பார்க்கலாம்.
அடாடாடாடாடாடா! வீக்லில பாருங்க, அடேங்கப்பா! வரிசையா பாருங்க. இது எல்லாமே நமக்கு லிக்விடிட்டி தான். விச் இஸ் அ மேக்னெட்டிக் ஏரியா. ஸோ, பிரைஸ்ல நான் எதிர்பார்க்கிறது அதான். ரொம்ப முக்கியமா எதிர்பார்க்கிறது இந்த ஏரியா தான். ஸோ, இந்த பிரைஸ் வந்து பயங்கரமா புல் பண்ண போது மார்க்கெட்ட. இது நல்லா ரிஜெக்ஷனாவும் ஆக்ட் ஆகும். 1.35 பாத்துங்க. 1.35 ஓகேவா? $1.35ன்றது வந்து உண்மையிலேயே வந்து மார்க்கெட்ல செம்மையா ஆக்ட் ஆக போகுது. இங்க பாருங்க. 4 ஹவர்ல அடேங்கப்பா! இது வந்து ரீட்டெய்லர்ஸுக்கு அப்படிதான் ஒரு வந்து இது என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ட்டா இருந்திருக்கும். அடாடாடாடா! எப்படி போய் தடுத்து நிப்பாட்டுது பாருப்பா மேல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதுல 2 விஷயம் நடக்கும். யூசுவலா நமக்கு தெரியும் இல்லையா? என்ன நடக்கும்? இப்படி ஒரு கேண்டில் வைப்பான். இப்படி வைக்கும்போது தான் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரேக் அவுட் ட்ரேடர் எல்லாருமே வந்து விச் வில் ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. அவங்கள என்ன பண்ணுவான், என்கேஜ் பண்ணிட்டு பிரைஸ ஸ்வீப் அடிச்சு டிஸ்பிளேஸ்மென்ட் குடுத்துட்டு கீழ ஓடியாந்துருவான். சோ தட் வில் ஹேப்பன். ஓகே. ஸோ, அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, இத வந்து ஒரு நல்ல ஐடியாலஜியா பாருங்க. ஆ ரொம்ப பெருசா பார்க்காம நான் வந்து 4 ஹவர்ல சிம்பிளா சொல்லணும்னா, ஆஃப்டர் டேக்கிங் திஸ் லோ ஓகேவா? ஆஃப்டர் டேக்கிங் திஸ் லோ, யூ டார்கெட் ஹையர் பிரைஸஸ் ஓகேவா? ஸோ இது ஒண்ணு. அண்ட் வி டூ ஹேவ் அ ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ். நல்லா பாருங்க. ரிலேட்டிவ் ஈக்குவல் ஹைஸ் இன் 4 ஹவர் விச் வில் பி அவர் பை சைட் லிக்விடிட்டி. ஓகே. பிரைஸ் வந்து கன்சாலிடேட் பண்ணி 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 தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து நீங்க எதிர்பார்க்குற மாதிரிலாம் வந்து பிரைஸ் வந்து போறதுக்கான மொமெண்டமும் இல்ல பிரைஸ்ல. 1. 2வது இப்போ வந்து கரண்ட்டா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டீலிங் ரேஞ்ச் இருக்கு. பிரைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அந்த டீலிங் ரேஞ்சுல? ஈக்விலிபிரியம் அரவுண்ட் ஈக்விலிபிரியம்ல இருக்கு. நான் வந்து யூசுவலா சொல்லுவேன். பிரைஸ் வந்து ஐஆர்எல் டு இஆர்எல் போறது நமக்கு எப்பயுமே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்க அப்படின்னா, நல்ல பிரீமியம்ல ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. இல்லையா? சூப்பரா இருக்கும். அப்ப இது இன்னும் நல்லா ஆக்ட் ஆச்சுன்னா நல்லது. அதாவது பிரைஸ் அங்க போணும். அதே மாதிரி கீழ நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப்ன்னு ஒண்ணு பார்த்தோம் பாருங்க. அந்த ஸ்வீப்லயும் பாருங்க நமக்கு வந்து டெய்லில ஒரு நல்ல ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஸோ பேசிக் திங் இஸ் ஐஆர்எல் டு இஆர்எல். அதே மாரி இந்த ஐஆர்எல் டு எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இதுதான் இந்த 2ம் தான் நம்மளுடைய ஃபோக்கஸிங் ஏரியாவா இருக்கணும். ஸோ ஜிபிபிய பொறுத்தவரைக்கும் டெய்லில ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பிரைஸ் ஆக்ஷன். கிளீனா இருக்கு பாருங்க. இந்த இந்த ஏரியாவ பாருங்க. எவ்ளோ பியூட்டிஃபுல்லா புரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கு ஹைஸ்ன்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து ரியாக்ட் ஆகும். பிரேக் அவுட் ட்ரேடர ட்ராப் பண்ணுவானுங்க. பிரேக் அவுட் ஆனோனே பை போறேன்னு போகாம வெயிட் பண்ணி நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஒரு லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணதுக்கு அப்புறமா, அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்டர் ஆகணும். ஒண்ணு பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு செல் சைடு கிடைச்சா டுவர்ட்ஸ் இந்த லோ. அதாவது இந்த டெய்லி எஃப்இஜி வரைக்கும் ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் எஃப்இஜில இருந்து மறுபடியும் கன்டினியூவேஷன் ஹையர் பாருங்க. ஒருவேளை அது ஃபெயில் ஆனா மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? செல் சைடு பார்க்க போறோம். அதுவரைக்கும் ஜிபிபி தேர் இஸ் நோ செல். ஓகேவா? ஸோ பை சைட்லயே இருங்க. வந்துச்சுன்னாலும் நம்ம வந்து இதுதான் பண்ண போறோம். 4 ஹவர் வந்து பாருங்க உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. பிரைஸ் வந்து அழகா வந்து ப்ளே பண்ணிட்டு போறதுக்கு நல்ல ஏரியாஸா இருக்கு. ஸோ அதனால மண்டே ஓப்பனிங் எப்படின்னு பாருங்க. நம்ம வந்து வழக்கமா நான் எதிர்பார்க்கறது வந்து மேனிபுலேட் பண்ணிருவானுங்க. ஸோ ஓப்பன், லோ, அதுக்கப்புறம் ஹை, க்ளோஸ் இப்படி இருந்துச்சுன்னா நல்லாருக்கும். இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சுன்னா நல்லாருக்கும்னு பார்க்குறேன். பார்ப்போம். பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியல. பட் ஆனா இது வந்து ஒரு ரீட்டெய்லர்ஸோட பியூட்டிஃபுல் ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து நீங்க வந்து நல்லா கத்துக்கலாம். ஸோ சூப்பரா ட்ரேட் பண்ணி பாருங்க. வி ஹேவ் அ 4 ஹவர் ஆர்டர் பிளாக். அதுக்கப்புறம் 15 மினிட்ல என்ன எடுக்கணும்? ஹை டைம் ஃப்ரேம் டு லோ டைம் ஃப்ரேம் தெரியும் உங்களுக்கு. விச் இஸ் அவர் 4 ஹவர் ஃபேர் வேல்யூ கேப். 15 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும்? எங்க எடுக்கணும்? ஸோ ஒருவேளை வந்து இது ஃபுல்லா ஃபேர் வேல்யூ கேப்பா இருந்தா என்ன பண்ணணும்? த ஹை விச் ஹெல்ப்ஸ் டு டேக் த லோ. அந்த ஹைய எப்போ பிரைஸ் பிரேக் பண்ணுதோ தட் இஸ் அவர் வேலிட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட். கரெக்ட்டா? ஸோ இப்படி மார்க்கெட்ல ரொம்ப லிக்விடிட்டி இல்லாம இருக்கு அப்படின்னா பிரைஸ் உள்ள வந்து ட்ரேட் ஆகும் ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்போது தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி ஸ்வீப் அடிச்சு இப்படி விக்கும் பிரைஸ். அப்பதான் என்ன பண்ணணும்னா த ஹை விச் ஹெல்ப்ஸ் டு டேக் த லோ. இந்த என்டையர் லோஸ் எடுக்க காரணமா இருந்த ஹையை எப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணுதோ தென் யூ கேன் என்டர் இல்லையா? ஸோ அதோட புல் பேக்ல ப்ரைஸை வந்து நீங்க வந்து என்டர் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் இந்த ஏரியாஸ்ல எதிர்பார்க்குறேன். ஓகேவா? ஸோ அதை அப்படியே எதிர்பார்க்குற வேலையில நம்ம யூரோக்கு என்ன பண்ணணும்? ஆஸ் யூஷுவல் நல்லா பாருங்க. சேம் சேம் செல் சைடு இந்த ஒரு ஷார்ட் டேர்ம் லோ ஸ்வீப் அண்ட் தென் கோயிங் ஹையர் ப்ரைசஸ். ஸோ இதுதான் நானுமே எதிர்பார்க்குறேன். ஸோ டெய்லியில் வி டூ ஹாவ் அ
டெய்லி ஆர்டர் பிளாக்கு. பட் நம்மளுக்கு ஒரு வீக்லிலேயே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டெவில்ஸ் மார்க், அதாவது அந்த பால்டு கேண்டில் இருக்கு. லுக் அட் ஹியர், தட் பால்டு கேண்டில். ஸோ பிரைஸ் அதை நோக்கி அட்ராக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ஹை. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? எனக்கு ஒரே ஒரு ஃபைன் சந்தேகம். நெக்ஸ்ட் வீக் என்ன நியூஸ் இருக்குன்னு மட்டும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். சிபிஐ இருக்குது நெக்ஸ்ட் வீக், ஓகே. சாரி, பிபிஐ அண்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டு. அதுக்கப்புறம் அடுத்த வாரம் ஒரு நியூஸுமே இல்லையா? என்னடா அது, அடாடா. பரவாயில்லையே, அடுத்த வாரம் ஒன்றும் பெருசாக நியூஸே இல்லை. எஃப்எம்சி மெம்பர் பேசுகிறாரு, அவ்வளோதான். மற்றபடி எதுவுமே இல்லை. ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் இல்லை. நேஸ்டாக் பார்த்துக்கலாம் அப்புறம். நேஸ்டாக்கோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ யூஸ்வலாக இதுதான் கைஸ். ஸோ நான் வந்து இதே தான் எதிர்பார்க்குறேன். ஸோ வீக்லி ஞாபகம் வச்சுக்கோங்க, டெய்லியில் we do have a premium daily fair value gap. ஸோ இதில் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஐஆர்எல், இஆர்எல். ஸோ இன்கேஸ் ப்ரைஸ் உள்ளே வரா அப்படின்னா we do have a பிரேக்கர், ஆர்டர் பிளாக் அண்ட் டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் இங்கே இருக்குது நல்ல மிடில். ஸோ இங்கே இருந்தால் மேலே, இல்லைன்னா மேலேருந்து கீழே. ஸோ இவ்வளோ தான், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு அவன் சுத்த போகிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் இந்த ரேஞ்சை விட்டு நெக்ஸ்ட் வீக் எங்கேயுமே போக மாட்டான். ஸோ அதை வந்து ஆங்கர் பண்ணிக்கோங்க மைண்டில். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நிறைய லோஸ் எல்லாம் விட்டுட்டு போயிருக்கான். இந்த லோஸ் எல்லாம் எடுக்கவே இல்லை. அது எனக்கே ஸ்ட்ரேஞ்சாக தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து நான் எதிர்பார்க்குறது அதான். ப்ரைஸ் வந்து மண்டே வந்து கன்சாலிடேட் ஆனாலும் டியூஸ்டே வந்து லோ வச்சுட்டான் அப்படின்னா, டியூஸ்டே லண்டன்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கிடைச்சா கண்ணை மூடிட்டு என்ட்ரு ஆகி பை சைடில் ஃபுல் லாங்கில் இருக்கலாம், ஓகேவா? ஸோ 2-3 நாள் கூட வந்து பை சைடு ஹோல்டு பண்ணலாம். அது எப்படின்றத பார்ப்போம், ஓகே? ஸோ யூரோவை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். மறுபடியும் ஒரு பை சைடு கண்டினியூவேஷன் தான் நான் பார்க்குறேன். அன்லெஸ் அன்டில் மார்க்கெட்டில் ஏதாவது வீக்லியில் கேப் ஏதாவது வந்து அது ஏதாவது சுச்சுவேஷன் நடந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், செல் பார்க்க போகிறோம். அதர்வைஸ் நம்ம வந்து புல்லிஷ் கண்டினியூவேஷனில் இருப்போம், சரியா? ரைட், விச் இஸ் அன் எம்என்கியூ. ஓகே, எம்என்கியூ பார்த்துருவோமா? ஆக்சுவலாக வந்து ப்ரைஸ் வந்து அது போக வேண்டிய இடம் வேற, ஆனால் இவனுங்க பண்ணி வச்சிருக்கிறது வேற, ஓகேவா? நான் வந்து வீக்லி கேப்பு அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ பேசி பார்த்தேன். கடைசியில் வந்து மார்க்கெட் அதை பற்றிலாம் கவலையே படலை. லுக்கடே, ஃப்ரைடே, தேர்ஸ்டே, வெட்னஸ்டே, ப்ரீவியஸ் வீக்கில் ஒரு நல்ல வால்யூம் இம்பேலன்ஸ். அதே மாதிரி வந்து கேப் அப்பு மறுபடியும் அதையும் அதை பற்றியும் மார்க்கெட் கண்டுக்கல. மார்க்கெட் நேராக போய்கிட்டே இருக்குது. ஸோ எங்கே போக வாய்ப்பு இருக்குது? ஸோ நம்மளுக்கு தெரியும். இங்கே வாங்க, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது. நான் ஆல்ரெடி அந்த இப்டாவோட டேட்டா பற்றியெல்லாம் சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டு 1ஆம் தேதி வந்து நம்ம செக் பண்ணணும். ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு லாஸ்ட் 20 days, 40 days, 60 days எல்லாம் சொல்லியிருந்தேன். அதெல்லாம் நம்ம எடுத்து முடிச்சாச்சு. ஈவன் தான் நம்மளுக்கு வந்து இன்னும் ரிலேட்டிவ் வீக்கல் லோஸ் எல்லாம் இருக்குது. டெஃபினெட்லி இப்போ நமக்கு இந்த ஹைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஒரு ஹை வந்து ஒரு ஹை ப்ராபபிள் பை சைடு லிக்விடிட்டி, ஓகேவா? நாஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நாஸ்டாக்கு நீங்கள் பெருசாக வீக்லி பார்க்க தேவையில்ல. வீக்லினால எந்த பிரயோஜனமும் இருக்காது பெருசாக. ஸோ அதனால் நம்ம வந்து டெய்லியிலே இருப்போம். ஸோ டெய்லியில் நான் எதிர்பார்க்கறது வந்து February 25 விச் இஸ் வெட்னஸ்டே ஹை. இஎஸ்ல which is here. அப்போ ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன தெரியுது, இதில் எஸ்எம்டி கிடைச்சிரும்னு நம்மளுக்கு இப்பயே உறுஜிதமாக தெரியும். கண்டிப்பாக இதில் வந்து என்னது கிடைக்கும், எஸ்எம்டி கிடைக்கும் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நோ நீட் டு வரி. அண்டு எம்என்கியூவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நம்மளுக்கு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி இருக்குது. ரெண்டாவது we do have a suspension block also. look at this daily suspension block. this கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் அண்ட் திஸ் ஒன், இந்த கேண்டலோடைய க்ளோசிங் ப்ரைஸ். ஏன் இந்த கேண்டலோட க்ளோசிங் ப்ரைஸ் எடுக்கிறோம்னா we do have a volume imbalance below. இங்கே பார்த்தீங்களா, அந்த கேண்டலோட க்ளோஷருக்கும் இந்த கேண்டலோட ஓப்பனிங்க்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்குது. ஸோ அதை மொத்தமாக சேர்த்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா we will be getting our suspension block.
இந்த சஸ்பென்ஷன் பிளாக்கை தான் நம்ம வந்து ஒரு ஆங்கர் பண்ணிக்க போகிறோம். இந்த சஸ்பென்ஷன் பிளாக் ஆங்கர் பண்ணிட்டு நம்ம இதில் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, விச் இஸ் அவர் ஹை ப்ராபபிள் ட்ரேடபிள் ஏரியா. ஓகேவா? ஸோ மார்க்கெட் மேக்ஸிமம் வந்து நான் இங்கே தான் ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். ரெண்டாவது இந்த ஹைஸ். ஓகேவா? டெய்லியில் இந்த ஹை அண்ட் இது. இப்போ இந்த சஸ்பென்ஷன் பிளாக் என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல ஒரு குவாட்ரண்ட்டாக பிரிச்சிருங்க. ஒரே நிமிஷம், மவுஸ் இருந்துச்சு. இதுக்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஓகே, ஸோ டெய்லி 4 ஹவரில் பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எஸ், அஃப்கோர்ஸ் தீஸ் ஆல் ஆர் அவர் செல் சைட் லிக்விடிட்டி அண்ட் வி டூ ஹாவ் அ வால்யூம் இம்பேலன்ஸ் ஆல்சோ. அது வந்து தெரியும் நமக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியாஸ்க்குள்ளே தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வீக். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நிறைய கம்பெனிஸோட ஏர்னிங் ரிப்போர்ட் இருக்கிறதுனால சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது, இல்லை கொடுத்தாலும் டக்குன்னு ஓடி போயிடும். ஸோ அது வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்கிறதுக்கான ரீசன்ஸும் அவைலபிள். ஸோ மார்க்கெட்டில் எனக்கு வந்து 4 ஹவரில் நல்ல ப்ரீமியம் ஃபேர் வேல்யூ கேப் விச் இஸ் அவைலபிள் அண்ட் மேலே ஒரு ஹைஸும் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து எடுக்கணுன்றதான் என்னோட எண்ணம். அண்ட் அஃப்கோர்ஸ் வழக்கம் போல் நம்ம என்ன எதிர்பார்ப்போம், மேலேயே போய் மண்டே போய் எடுத்தாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா வி ஹாவ் டு டேக் திஸ், அப்புறம் இப்படி போகணும். ஸோ இந்த கரண்ட் லோஸை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போனால் நல்ல ஒரு மொமெண்டம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் எதிர்பார்க்குறது. பட் ஆனால் இந்த டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சஸ்பென்ஷன் பிளாக்கை ஆங்கர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ளஸ் கரண்ட் வீக் வரப்போகிற வீக்லிக்கு ஓப்பனிங் கேப்பையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ஹையர் டைம் ஃப்ரேமில் பெருசாக நியூஸஸ் இல்லை, அதனால் வந்து ரொம்ப வாலட்டைலாக இருக்காது மார்க்கெட்டு. அப்போ நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான பிடிஏ ரேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரியா? ஸோ அதனால் நான் எதிர்பார்க்குறது இந்த சஸ்பென்ஷன் பிளாக் டு என்னது, இந்த பை சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? இதுக்குள்ளே தான் ப்ரைஸ் ட்ரேட் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அண்ட் ஹவர்லியில் வி ஹாவ் திஸ் ஹை. அதுக்கப்புறம் நல்ல ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை போய் ஃபில் பண்ணுறது தான் அவனோட வேலையாக இருக்கும். ஃபில் பண்ணுறது தான் அவனோட வேலைன்னா மண்டே கூட நம்மளை ஏமாற்றிட்டு செவ்வாய்க்கிழமை கீழே வந்துட்டு புதன் வியாழன் வெள்ளியில் கூட அவன் கண்டினியூஷன் பண்ணலாம். ஏன்னா வந்து புதன் வியாழன் வெள்ளியில் நல்ல வந்து ரிப்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பாருங்கள். ஸோ வந்து ஹவர்லியில் பார்க்கும்போது ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் செல் சைட், மைனர் செல் சைட் டு லாங் ஆர் எல்ஸ் வந்து த கரண்ட்டு ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ், இதை எடுத்துகிட்டு கூட மார்க்கெட் வந்து ஒரு லாங் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். இதுதான் நான் வந்து எம்என்கியூவில் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன். இதில் தான் நான் வந்து ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன். டெய்லினா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து நான் வரப்போகிறேன். மண்டே ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹவர்லியில் இருக்கக்கூடிய இந்த ரேஞ்சை மட்டும்தான் நான் சூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்லி நான் வந்து சொல்லுவேன் நிறைய பேருக்கு 15 மினிட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த 15 மினிட்டுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணேன் மண்டே. அது வந்து ரொம்ப வரல, ப்ரைஸு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டான். ஸோ இஃப் மண்டே கண்டினியூஸ் புல்லிஷ் ஐ வில் ட்ரேட் அபோவ் திஸ் ஹை. ஒருவேளை ஃபெயில் ஆனாலோ இல்லை இது ட்ரேட் ஆனாலும் சரி, திரும்ப வரும்போது எப்போ இந்த இன்வெர்ஷனை மறுபடியும் வந்து ஃபெயில் பண்ணுதோ மார்க்கெட்டு, தென் ஐ வில் ட்ரேட் ஆல் திஸ் லோஸ். எனக்கு வந்து இந்த என்டையர் லோஸையே வந்து ட்ரேட் பண்ணணுன்னு இருக்கு. ஸோ பார்க்கலாம், வாய்ப்பு கிடைச்சா நம்ம இந்த மொத்தமாக ஒரு 150-200 பாயிண்ட்ஸை வந்து டோட்டலாக கேப்சர் பண்ண முடியும் நம்மளால். நல்ல ஒரு செட்டப் கிடச்சிச்சுன்னா மேக்ரோவில். ஸோ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஓகேவா? இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் எல்லாம் which is a proper sell side liquidity, definitely this will be hunted in, but maybe later. இந்த உடனே நடக்குமான்னு தெரில, பட் ஆனால் நடக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே மைண்டில் வச்சுக்கோங்க. இதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறது. அந்த வாரம் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பொறுத்தும் ட்ரம்ப் எத்தனை ட்வீட் போடுறாருன்றதை பொறுத்து தான் நம்மளால் வந்து அன்னைக்கு மார்க்கெட்டை வந்து நம்ம வந்து டெசிஷன் எடுக்கவே முடியும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட்டை. சரியா? யா, this is what I expect from the market. மீதியை நாம் வந்து டெய்லியும் பார்க்கலாம். ஓகேவா? Done for the weekly. Thank you.